எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்லேயே கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வெண்டைக்காய்ன்னு சொல்லிட்டு நிறைய காய் பறிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரிய சைஸ் காய் வந்து 2 கலரில் இருக்குது. ஒன்று க்ரீன், இன்னொன்று க்ரீன் வித் வயலட். 2மே நாட்டு கத்திரிக்காய் தாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். தண்டு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை கட் பண்ணதும் தொட்டிலே விழுந்துருச்சு. ஏன்னா ஒரு கையில் நான் வீடியோ எடுக்கிறேன்னா ஒரு கையில் தான் கட் பண்ண முடியும், பிடிச்சி கட் பண்ண முடியாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், செம்ம பெரிய இந்த ஒரு வயலட் வித் க்ரீன் கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருக்குது, பறிக்கிற ஸ்டைலில் இருக்குது. அதனால் இப்போ இதை மட்டும் நான் கட் பண்ண போகிறேன். இன்னும் இருக்குதுங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெருசாக இருந்தாலும் ரொம்ப பிஞ்சு. இதுதான் ஓரளவுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் சமைக்கிற ஸ்டேஜில். அதனால் இதை மட்டும் பறிச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்களேன். இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் செடியில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அதான் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பெருசு பெருசாக காய் காய்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. எப்பயும் சொல்கிறதா நானும் உங்ககிட்ட 2-3 செடி வச்சு விடுங்க, அதோட சந்தோஷமே நமக்கு தனியாங்க. இப்போ நான் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இது 2 மட்டும்தான் பறித்தேன். ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா கொஸ்து பண்ணுற அளவுக்கு கட் பண்ணால் வரும், அவ்வளோ பெருசு பெருசு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதால இவ்வளோ சின்னதாக தெரியுற மாதிரி இருக்கும், பட் வந்து ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் எப்பயுமே மாடியில் வளைஞ்சிருக்கிற எங்கள் வீட்டு மாங்காய். இது பார்த்திங்கன்னா வருஷமெல்லாம் காக்குது, சூப்பராக காய்க்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்துட்டு எப்போல்லாம் மாங்காய் தேவையோ அப்போல்லாம் பறிச்சோம், இல்லைன்ற நாளே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த மரம் வந்துட்டு வருஷம் நல்லா காய் கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் பாருங்கள், கொத்து கொத்தா ஒரு காயாச்சும் மரத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் மாடியில் நீட்டுக்கு வந்திருக்கிற எங்கள் வீட்டு முருங்கை மரம், இது நீட்டு காய். இப்போ இன்றைக்கி மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பறிக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிற வெண்டைக்காய், அது கொஞ்சம் பறிச்சுக்கணும் இல்லைங்களா, அப்புறம் முத்தி வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் வெண்டைக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு வெண்டைக்காயும் இருக்குது. ஆனால் வெண்டைக்காய் யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் முத்தி போயிடும் பறிக்கலாம். இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் மாங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எங்கே காசு கொடுத்து வாங்கணும். இன்றைக்கி கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி நீங்களும் வச்சு அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.